இது வேணா உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு இது நிமோனிக் சொல்லித்தரேன். MGK, மோர் GK ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 கிராம். இங்க 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 parallel கிராம், கிலோகிராம், டன். ஓகே, MGK எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஃபார் 6th கிளாஸ். அடுத்த டாபிக் பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் நமக்கு தெரியும், நார்மலா பெட்டி கடையில இருந்து பார்க்கறது தான். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வி கால் இட். இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு இந்த பீம் பேலன்ஸில், கன்வென்ஷனல் பீம் பேலன்ஸில் என்ன பண்ணுவோம், ஒரு கல் இருக்கும். அரை கிலோ கல், 1/4 கிலோ கல், 2 கிலோ கல், 5 கிலோ கல்லுன்னு ஒரு கல் இருக்கும். ரேஷன் ஷாப்லலாம் இன்னுமே யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு சைடு வைப்போம், அரிசி அளக்கிறதெல்லாம் இன்னொரு சைடு வைப்போம், அரிசி சீனி எல்லாம் இன்னொரு சைடு வைப்போம். ஸோ ஒரு நோன் குவான்டிட்டி கல் கூட ஈக்குவல் ஆகிற மாதிரி அரிசியோ இல்லைன்னா சீனியோ இன்னொரு சைடில் வெய் பண்ணி, இந்த சென்டரில் ஒரு பாயிண்டர் இருக்கும், அது வந்து தராசு அங்கிட்டும் இங்கிட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நீடில் இருக்கும், பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நீடில் இருக்கும். அது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கும்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றோம். இது வந்து கொஞ்சம் ஹியூமன் எரர் இதில் வர பாசிபிள் இருக்குது. அதே இது இந்த எலக்ட்ரானிக் மிஷின், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் டிஜிட்டல் டிஜிட்டல் பேலன்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈவன் ஒரு ஒரு சின்ன சின்ன கம்மலாக இருக்கட்டும், இல்லைன்னா அதை விட கம்மலில் இருக்கிற திருகாணியாக இருக்கட்டும், அதோட வெயிட்டு கூட இது அக்யூரேட்டாக சொல்லிடும். ஸோ இப்போ ஏதாவது ஜுவல்லரி ஐட்டம்ஸ்ல இருந்து, கிராசரி ஷாப்ல இருந்து இப்போ திஸ் பிகம்ஸ் பாப்புலர். ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, 2 கோகனட் ஷெல்லை வச்சு, கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு நீங்களே ஒரு கன்வென்ஷனல் பீம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. சென்டரில் அந்த நீடலுக்கு பதிலாக ஒரு பென்சில் வச்சு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் டைம். டைம்னா என்னங்க, டைம் போயிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவோம். என்ன, இன்னைக்கு காலையில் இருந்தது நைட் ஆயிடுச்சு, சம்மரில் இருந்தது அடுத்த சீசன் வந்துடுச்சு, ஒரு வருஷம் இருந்தது 2024லேருந்து 2025 ஆயிடுச்சு. ஸோ டைம் கீப்ஸ் ரன்னிங் இல்லை. கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் டைம். முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நமக்கு டிஜிட்டல் கிளாக்ஸ் இருக்கு, அனலாக் கிளாக்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப டிஜிட்டல் டிஸ்பிளே உள்ள கிளாக்ஸே இருக்கு, நம்பர்லேயே இருக்கும், தே டெல் இட் வெரி ஈஸிலி. பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில அவங்களுக்கும் தேவைப்பட்டிருக்கும்ல, அவங்களும் அந்த மாதிரி அவங்க காலத்தில் இருந்த மாதிரி சாண்டு கிளாக்கோ இல்லைன்னா ஒரு குச்சியை ஒரு வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த குச்சியோட ஷேடோ மூவ் ஆறதை வச்சு டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு யூ கேன் ஆல்சோ யூஸ் யோர் pulse to measure the time. Count the number of pulses that can tell you the time elapsed. இங்கே நமக்கு பல்ஸ்னால் அந்த நாடி துடிப்பு சொல்லலை. ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம், ஹை லோ அப்படின்ட்டு. யூ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீப். சும்மா சொல்கிறேன், எத்தனை ஹைஸ் வந்தோ இல்லைன்னா எத்தனை லோஸ் வந்ததோ அதை கணக்கு பண்ணி டைம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதாங்க கன்வென்ஷனல் சாண்டு கிளாக். பழைய காலத்தில் எப்படி டைம் சொன்னாங்கன்ட்டு. இங்கே ஃபுல்லாக மேலே அப்பர் லேயர் ஃபுல்லாக சாண்ட் ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரு 5 minutes சாண்ட் இல்லைன்னா 1 minute 2 minutes எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாண்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது கீழே முடிகிற வரையிலையும் இப்போ நமக்கு நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே இந்த மாடல் கிடைக்கும். கீழே முடியும் போது ஓகே டைம் எலாப்ஸ்ட். ஓகே, இல்லைன்னா இப்போ நமக்கு காம்படிஷன் இருக்குல்ல, யாராவது எல்லாரும் ஏபிசி எழுதுங்க அப்படின்ட்டு, ஓகே ஸ்டாப், அதாவது ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் வச்சுட்டு இதை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இது முடியும் போது ஓகே சப்மிட் யுவர் பேப்பர்ஸ், அந்த மாதிரி பழைய காலத்தில் சொல்லியிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபன்னி. இது சண்டையில் ஒரு ஸ்டிக்கை வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வந்து நாட்டி வச்சுருப்பாங்க. இதில் வந்து சன் மூவ் ஆக அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் சன் தான். இது வந்து சன்னு மூவ் ஆகிறது கிடையாது, எர்த்து தான் மூவ் ஆகுது, எர்த்து தான் சுற்றிட்டு இருக்கு, சன்னு மூவ் ஆகிறது கிடையாது. பட் நமக்கு அப்பேரண்ட் பொசிஷன் இதுக்கு முன்னாடி பார்ப்போம்ல, அந்த நம்ம பர்சீவ் பண்ணிப்போம் சன்னு தான் மூவ் ஆகுதுன்னு. ஸோ டோன்ட் வாண்ட் டு இப்போ வந்து அந்த சன்னு மூவ் ஆகிறதுனாலன்னு சொல்கிறேன். ஓகே, அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் சன் பொறுத்து, சன்னு மூவ் ஆகிறத பொறுத்து இங்கே ஷேடோஸ் வந்து வேரியேஷன் ஆகும். பாருங்கள், 12 PM, இப்போ இந்த ஷேடோ 1 PM, 2 PM ஷேடோ, இது 3 PM ஷேடோ. இந்த ஸ்டிக்கு வந்து லென்த் ஆகிட்டும் இருக்கு,
இங்கே கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் இஸ் டிவைஸ் யூஸ் ஃபார் இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆட்டோமொபைல். நம்மளோட காரில் இல்லைனா வண்டியிலலாம் பார்த்துருப்போம்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறதுக்கு. வண்டி வாங்கும்போது இனிஷியலாக ஒரு 2 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் காமிக்கும்ல, தட் இஸ் கால்ட் ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, இது ஒட்டுமொத்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது வந்து ஓடோமீட்டர். ஓகே, இந்த மெட்ரிக் சிஸ்டம், இந்த எஸ்ஐ சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, இட் வாஸ் கிரியேட்டட் பை ஃப்ரெஞ்ச் பீப்புள் இன் 1790. 1790ல ஃப்ரெஞ்சில் டெவலப் ஆனது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம்ஸ். ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெவலப் ஆனது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, லெங்க்த்து, ஒரு ரூலராக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், இது வந்து இன்வென்டட் பை வில்லியம் பெட்வெல் இன் 16th century படிச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் ஆஃப் alloy of platinum and iridium is placed at Bureau of Weights and Measures in Paris. பாரிஸில் ஒரு மீட்டர் ராட், நமக்கு வந்து இந்த துணி கடையிலலாம் போனோன்னா ஒரு மீட்டர் துணி கட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஒரு ராட் வச்சுருக்காங்கல்ல, அதோட ஒரிஜினல் பீஸ் அப்படின்னா இதுதான் ஒரு மீட்டர், இந்த ஒரு மீட்டர்னா இவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளாட்டினம் இரிடியம் அலாயில் செஞ்ச ஒரு ராடு வந்து பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. அதுதான் கரெக்ட் வெயிட். அதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மீட்டர் ஸ்கேல் கூட அதில் எவ்வளோ அளவோ நம்மளோட மீட்டர் ஸ்கேலும் அந்த அளவு வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரி டெல்லியில் இருக்கிற இதுலேயும் அதே மாதிரி ஒரு காப்பி இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு கிலோகிராம்னா ஒரு நமக்கெல்லாம் இங்கே முனக்கடையிலலாம் கல் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கிலோ கல் அப்படிலாம் பார்த்துருப்போம். அது வந்து ஒரிஜினலாக இங்கே இருக்குது. அதே தான் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் செவரஸ் ஃப்ரான்ஸில் 1889 இருந்து ஒரு கிலோகிராமுக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்கணுங்கிற ஒரு அலாய் பிளாட்டினம் இரிடியம் அலாய்னால ஆன ஒரு பார் இன்னுமே இருக்கு. ஓகே, இங்கே ஒரு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 7875 சென்டிமீட்டரை சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு தெரியும் 1 மீட்டரும் சென்டிமீட்டர்லையும் அந்த ரிலேஷன் கேட்டிருக்கு. 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போது மாற்றி எழுதியிருக்கு 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். இங்கே நமக்கு என்ன 7875 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர்னா 1 சென்டிமீட்டர் என்ன, இந்த 2 ஜீரோவும் கீழே போயிடும். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100, தட் இஸ் 0.01 மீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர். இது வந்து நான் டிரைவ் பண்ணி வச்சுட்டோம். 1 சென்டிமீட்டர் தான் 0.01 மீட்டர்னா 7875 சென்டிமீட்டர் எவ்வளோ, 7875 into 0.01, that is 78.75. ஸோ 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது 1195 மீட்டரை மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணும். மீட்டர்லேயும் கிலோமீட்டர்லேயும் இருக்குது. நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். அப்படியே மாற்றி எழுதிருக்கு 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டர் எவ்வளோ, 1/1000 கிலோமீட்டர். ஓகே, 1 மீட்டர் இவ்வளோனா 1195 மீட்டர் எவ்வளோ, 1195 divided by 1000 is equal to 1.195. 1 கிலோமீட்டர் 195 மீட்டர். ஓகே, அடுத்தது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ரிலேஷன். 1 சென்டிமீட்டர் is equal to 10 மில்லிமீட்டர். இப்போ இங்கே 1 மில்லிமீட்டரில் தான் இருக்குது, அதனால இது பிரச்சனை இல்லை. இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணால் போதும். இந்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் மட்டும் போதும். 15 சென்டிமீட்டர் எப்போ, அப்போ என்ன வரும், 15 into 10, that is 150 millimeter. 150 plus 10, 160 millimeter. இங்கே வந்து கிலோமீட்டருக்கும் மீட்டருக்குமான ரிலேஷன் கேட்டிருக்கு. இங்கே முன்னாடி பார்த்துட்டோம், இருந்தாலும் 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் நமக்கு தெரியும். அப்போ 45 கிலோமீட்டர் எவ்வளோ வரும், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னா 45 கிலோமீட்டர் 45 into 1000 மீட்டர் 45,000. 45,000 ப்ளஸ் இங்கே 33 மீட்டர். இதை நம்ம மாற்றலை, ஏன்னா மீட்டரில் தானே இருக்குது. ஸோ 45 0 + 30, இங்கே மட்டும் 33 வரும். தட்ஸ் இட்.